இன்னில இருந்து மோஸ்ட் ஆஃப் ஃப்ரீ ஸ்டார்ஸ் தொடங்கும். சோ பிக் பாஸ் ஃபேன் ஆகிய நீங்கள் அனைவரும் அழுவுறதுக்காக ரெடி ஆயிக்கீங்க. மறக்காம கர்ச்சீஃப் எடுத்து கையில வச்சுக்கோங்க. எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு. இனி வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமா கண்டென்ட்லாம் குறைய ஆரம்பிக்கும் பிக் பாஸ்ல. ஏன்னா ஆல்ரெடி 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் போயிட்டு இருந்தது. இப்ப 55-50 போயிட்டு இருக்குது. எது எப்படியோ ஒரே ஒரு முன்னேற்றம் என்ன அப்படின்னு கேட்டா, டான்னு 9 மணிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்கப்பா எபிசோட. அது வரைக்கும் சந்தோஷம். ஓரளவுக்கு நிம்மதியாவது தூங்க முடியுது. நைட்லாம் தூங்காம நான் வேலை பார்க்குறேனே, என்ன பார்த்தா பாவமா இல்லையா? சரி, மார்னிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லி நேத்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 11 வாரங்கள் முடிந்த இந்நிலையில் நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு பிக் பாஸ். சோ அதுல இருந்தே நமக்கு புரிஞ்சு போச்சு, இதுல யாரை ரொம்ப மிஸ் பண்றாங்களோ அவங்கள வீட்டுக்குள்ள விட்டு இன்னும் தேம்பி அழ வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிளான். இன்னொன்னு, இந்த வாரம் ஃபுல்லா அழுகாட்சியா தான் இருக்கும். அதனால ஸ்டார்டிங்ல அழுது ரிஹர்சல் பாத்துக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான மார்னிங் டாஸ்க் கொடுத்தாரு அப்படின்றது பல சீசன்களாக பார்த்து நமக்கு பச்சையாக தெரிகிறது. வருத்தமா நடிக்கணும், பாக்குறவங்க வருத்தப்படுற மாதிரி நடிக்கணும். அதுல மோஸ்டா எல்லாருமே சொன்னது தன்னோட அம்மாவை தான் மிஸ் பண்றேன் அப்படின்னு. அது தெரிஞ்சது தானே, அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே அப்படின்னு சொல்லி அன்னைக்கே தலைவர் பாடினாரு. அது எந்த காலமானாலும் பொருந்தும். எங்க அம்மா கூட இப்படிதான் எப்பவுமே உன்னால முடியும்டான்னு பாசிட்டிவா என்கரேஜிங்கா பேசுவாங்க. எப்படி அம்மா சென்டிமெண்ட்டை போடுறான் பாரு. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே பவித்ரா வந்தாங்க. அம்மாவை மிஸ் பண்றேன், தம்பியை மிஸ் பண்றேன்னு சொன்னாங்க. அழுகே வரல. அடுத்து தீபக்கும் வந்து என் பையனை மிஸ் பண்றேன், என் ஃபேமிலியை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அவரும் அழுவல. என்னையாது ஒருத்தரும் அழமாட்டாங்க, இந்த மாதிரியே போச்சுன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு எப்படி ஓட்டுறது அப்படின்னு வருத்தத்தோட பாத்துட்டு இருந்தாரு நம்ம பிக் பாஸ். அதுக்கப்புறம் கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு. நம்ம சவுண்ட் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டாங்க. அப்பவே லைட்டா கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் யாரை ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. கடைசியில பார்த்தா அம்மா அப்பாவை மிஸ் பண்றேன். யோ, நாங்களும் அதான் நினைச்சோம். அவங்கள தாண்டி மிஸ் பண்றாங்கன்னா பாய் ஃப்ரெண்டா இல்ல விஷ்ணுவா? இவங்களையும் தாண்டி அப்படின்னா யார இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? மனுஷங்களை மட்டும் தான் யோசிப்பீங்களா? அதை தாண்டி இன்னொன்னு இருக்கு. எது? நாய்க்குட்டியா அப்படின்னா சீப்பா யோசிக்காதீங்க. அதையும் தாண்டி ஒண்ணு. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. சரி சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அது யாருன்னா நம்ம சவுண்டோட அப்பாவோட பேக்கரி. பின்ன நம்ம சவுண்ட் பிறந்தது வேணா ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், ஆனா சாப்பிட்டது வளர்ந்தது எல்லாமே அவங்களோட அப்பாவோட பேக்கரி தானே. அப்படி இருக்கிறப்போ அதை தானே மிஸ் பண்ணுவாங்க நிறைய. அதைத்தான் சொன்னேன். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. நம்ம சௌந்தர்யாவை தொடர்ந்து ஜெஃப்ரி, ஜாக்கு, மஞ்சரி, அன்ஷிதா இவங்க எல்லாரும் தன்னோட ஃபேமிலியை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. அடுத்துதான் வந்தாரு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு. அவர் வந்து நான் யாரை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னா, நம்ம மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா லைட் ஹவுஸ் ஒன்னு இருக்கும். கடலுக்குள்ள இருந்து பாக்குறப்போ அதுதான் நமக்கு வழி சொல்லும். அந்த மாதிரி எனக்கு வழி சொன்னது யாரு? அர்ச்சனா தானே, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்கிறப்போ என்னோட டைரக்டர் பிரவீன் சார் அப்படின்ட்டாரு. சரி, இந்த பிக் பாஸோட டைரக்டர் அவரு அந்த மாதிரி ஏதாவது விட்டுக்கிட்டு போட்டா அங்க இங்கன்னு ஏதாவது நெகட்டிவ் வந்துச்சுன்னா கூட அவர் பார்த்து பாருன்றதுனால சொல்லியிருப்பாரு. பரவாயில்ல சரி விடுங்க. நெக்ஸ்ட் இப்ப அர்ச்சனா தானே அப்படின்னு ஆன்னு பாத்துட்டு இருந்தா இப்போ லைட் ஹவுஸ் வழி சொல்லிடுச்சு. பட் அந்த கடல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு கப்பல் தேவை இல்லையா? அந்த கப்பல் தான் என்னோட ஹார்லி குவீன் அப்படின்றாரு. இதை டைரக்டா சொல்லிட வேண்டியது தானே. அதுக்கே கப்பல் லைட் ஹவுஸ் எல்லாம் இழுக்கிறாரு இவரே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. எனக்கு என்ன வருமோ அதான பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஆமா நானும் அர்ச்சனாவும் லவ் பண்றோம் அப்படின்னு இவங்களும் டைரக்டா சொல்ல மாட்டாங்க, அவங்களும் டைரக்டா சொல்ல மாட்டாங்க. இவர் ஹார்லி குவீன் சொல்ல, அவங்க ஹீரோன்னு சொல்ல, இப்படியே மாறி கட்சி வரைக்கும் சுத்தி வளைச்சிட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. எது எப்படியோ ரெண்டு பேரும் வந்து ஒரு சில ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போங்க, அப்பதானே நாங்களும் பொழப்ப ஓட்ட முடியும். ஏற்கனவே பொழப்ப மாத்திட்டானுவலேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இந்த பொழப்பை மாத்துறியா? அடுத்து நம்ம விஷால் வந்து நான் அம்மாவை மிஸ் பண்றேன், அப்பாவை மிஸ் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்றேன் அப்படின்னு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டே போயிட்டு இருந்தாரா. அப்ப நம்ம பவித்ரா ஊந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்றது கட்சி வரைக்கும் தெரியல. மேபி அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான தர்ஷிகா பேரை சொல்லுவாரோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஆனா கட்சி வரைக்கும் தர்ஷிகா பேரை சொல்லாததுனால பாரடி உன் பொழப்பு எப்படி சிரிப்பா சிரிக்குதுன்னு அப்படின்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அசிய பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். பட் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜாக்கு பிக் பாஸ் டீம் கிட்ட தனியா ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாங்க. அண்ணே இந்த வாரம் கண்டிப்பா ஃப்ரீ டாஸ்க் இருக்கும், அதுல எங்க அம்மாவும் தம்பியும் வருவாங்கன்னு நல்லா தெரியும். அப்படியே அவங்களோட சேர்ந்து என் ஃப்ரெண்டையும் வர சொல்லுங்கண்ணே. அதை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னாவே அவன் யாருன்றது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிடும், அவங்க சொல்லிடுவாங்க அவங்க கிட்ட அப்படின்னு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இப்படி க்ளோஸ் அப்ல வந்து பல்ல காமிக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவர் சாதாரண ஃப்ரெண்டு மாதிரி தெரியல, பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தெரியுது. அப்ப முத்துவோட வாழ்க்கை அடுத்தபடியாக ஆடியன்ஸ் போலில் கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் யாரு சமைச்சு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அதுல அதிகபட்ச ஓட்டு நம்ம சௌந்தர்யாக்கு வந்ததுனால சௌந்தர்யா விட்டு சமைக்க சொல்லிட்டாரு பிக் பாஸ். அதுவும் மதிய சாப்பாடு. இதுல ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண கூடாது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கூடாது, வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும்னு வேற சொல்லிட்டாரு. நம்ம சௌந்தர்யாக்கும் சாப்பிட்டு மட்டும் தான் பழக்கம், சமைச்செல்லாம் பழக்கமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவங்கள விட்டு சமைக்க சொன்னா இமேஜினேஷன்ல கூட அந்த குழம்பு எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்றது
அப்படின்றது நமக்கே தெரியும். ஆனா இதை நம்பி 11 ஜீவன் வீட்டுக்குள்ள இருக்குது. அதுங்களோட நிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா? நாங்க அதுக்கு பலியாச்சு. சரி, அத பத்தி டீடைலா பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நாமினேஷன் முடிவுகள். இதுல நாமினேட் செய்யப்பட்டது அன்சிதா 5 ஓட்டுகள், ஜெஃப்ரி 3 ஓட்டு, ஜாக் 3, மஞ்சரி 4, ராணவ் 3, விஷால் 2 மற்றும் பவித்ரா 3. மொத்தத்துல 7 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 5 பீஸ் எஸ்கேப் ஆயிடுச்சு. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடப்பட்ட போலின் படி இப்போதைக்கு லீஸ்ட் ஓட்டு அன்சிதாக்கு தான் இருக்குது. சோ அக்கா போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்ப சௌந்தர்யாவின் சமையல் ஹெல்ப் வேற யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம அக்காக்கு வேற வழியே இல்லாம அவங்க மைண்ட்ல என்ன வருதோ அதை செஞ்சாகணும். சோ அக்கா புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி 12 வெங்காயம், 12 தக்காளி, ஒரு உருண்டை. எப்படி நிலாசோறு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டிங்க எல்லாம் உருட்டி கொடுக்கும் தெரியுமா, குண்டான்ல போட்டு ஒரு சோத்தை. என்னது இது? உருண்டைச்சாறு? உருண்டையா? அந்த மாதிரி புளிய உருட்டி தண்ணியில கரைச்சிட்டு இருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் நறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நறுக்கிறப்ப என்ன ஆகும், கண்ணுல இருந்து தண்ணி வரும், அப்படியே மூக்குல இருந்து கொஞ்சம் சளியும் வரும். இது இயல்பு தானே, இதெல்லாம் சாதாரணமாப்பா. அந்த மாதிரி நம்ம சௌந்தர்யாக்கும் வந்திருக்கு. அவங்களுக்கு இருக்கிறதோ 2 கை. என்ன பண்ணுவாங்க பாவம், ஹெல்ப் பண்றதுக்கும் ஆள் இல்ல. சோ அப்படியே வலிஞ்சிட்டு இருக்கிற மூக்க ரைட் ஹேண்டால தொடச்சு விட்டு சமையல் வேலையை கண்டினியூ பண்ணிருக்காங்க. இதை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ரயான் பார்த்துட்டாரு. அடி பாவி, உன்னை புளி குழம்பு வைக்க சொன்னா மூக்கு சளி குழம்பு வைக்கிறேடி அப்படின்னு கதற ஆரம்பிக்க இது அப்படியே காட்டு தீ மாதிரி எல்லா இடத்துலயும் பரவுது வீட்டுக்குள்ள. சரி, இப்ப நம்ம கை கழுவிட்டே சமைச்சிருவோம், இல்லனா இதுக்கு மூக்கு சளி குழம்புனே வச்சிருவானுங்க பேரு அப்படின்றதுக்காக பேருக்கு கை கழுவிட்டு சமைக்க ஆரம்பிச்சாங்க. சோ என்ன பண்ணாங்க, வதக்கிய வெங்காயம், தக்காளி இதோட சேர்த்து தண்ணியை ஊத்தி மிளகாய் பொடி போட்டு உப்பு போட்டு புளி தண்ணியை கரைச்சு ஊத்திட்டாங்க. கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. ஐயோ ஓவரா புளிக்குதே அப்படின்னு தண்ணி ஊத்திருக்காங்க. திரும்பி நக்கி பார்த்தா அப்பயும் ஒரே புளிப்பு, தண்ணி வேற ஜாஸ்தியா இருக்குது. இதை மேட்ச் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சதுக்கு அப்புறம் சரி உப்பையே போடுவோம் அப்படின்னு உப்பள்ளி கொட்டுறாங்க. தண்ணியை குறைக்கிறதுக்கு உப்பு போட்டா கெட்டியாயிருமா? சரி, அது கூட பரவாயில்ல. பட் அதையும் தாண்டி புளிப்பை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா நம்ம அக்கா? பலன்னு பேப்பரில் மடித்து வைக்கப்பட்ட பட்டரை கட் பண்ணி ஒரு பீஸ் உள்ள தூக்கி போட்டாங்க. பட்டரை வச்சு மசாலா செஞ்சு பார்த்திருப்பீங்க, நான் செஞ்சு பார்த்திருப்பீங்க, ஏன் நெய் கூட செஞ்சு பார்த்திருப்பீங்க. ஆனா புளி குழம்பு செஞ்சு பார்த்திருக்கீங்களா? பாருங்க. இருங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வெச்சு தொலை. பட் இதை வந்து மோந்து பார்த்த தீபக் அண்ட் முத்து 2 பேருமே அடடா நல்ல மீன் குழம்பு வாசனை அடிக்குதே அப்படின்ட்டு போறாங்க. ஆமா, மீன் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு போட்டாங்க. அதுல மீனை போட்டாங்கன்னா மீன் குழம்பு தான். பட் இதை நக்கி பார்த்த ரயான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. அதை கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். மோந்து பக்கத்தை சாப்பிடு. சரி, ஒரு வழியாக குழம்பு ரெடி. இப்ப சோத்த வடிக்கணும் இல்லையா, அதனால ஒரு குண்டான போட்டு சோத்த வடிக்கிறாங்க. அங்க குக்கர்லாம் கிடையாது, ஏன்னா புஷ்னு சவுண்ட் வந்துச்சுன்னா இவங்க பேசுறது கேட்காதுன்றதுனால குக்கரோ மிக்சியோ எல்லாம் வைக்க மாட்டாங்க. சோ வடிச்சு தான் சாப்பிடணும். சோ நம்ம அக்கா உலையில சோறு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கலாம் விட்டாங்க. மேல பார்த்தா கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது, ஃபுல்லா வெந்து போயிட்டு இருக்குது. என்ன பண்ணுவாங்க தெரியலையே. சோ எப்படி வடிகட்டுறது அப்படின்னு யோசிச்சு ஓரளவுக்கு தன்னோட மூளை யூஸ் பண்ணி வடிகட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வெந்துச்சா வேகலையா அப்படின்னு தெரியல. பிகாஸ் அந்த குண்டால இருந்த தண்ணி எல்லாத்தையும் சோறு ஃபுல்லா உறிஞ்சிட்டதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமோ அப்படின்றத முன்கூட்டியே கணிச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணியை போட்டு மறுபடியும் கொதிக்க விட்டாங்க. நல்ல வேலை மஞ்சரி அங்கிருந்து திடீர்னு வந்து பார்த்துட்டு போதும் வெந்துச்சு ஆஃப் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லன்னு வச்சுங்க புளி குழம்பு பசஞ்சு சாப்பிடறதுக்கு சோறு இல்லாம பொங்கல் தான் வந்திருக்கும். ஏற்கனவே வீட்டுக்குள்ள எல்லா பீசுங்களும் நாக்கு செத்து போய் தான் கிடக்குதுங்க. இப்ப நம்ம சௌந்தர்யா செஞ்ச இந்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்க பல்லும் செத்து போயிடும். ஏன்னா நம்ம முத்துவும் தீபக்கும் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பீசுங்களோட மூஞ்சி ரியாக்ஷனை பார்க்கணுமே. சோ எல்லா பீஸும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குற நமக்கே தெரிஞ்சு போச்சு குழம்புல புளிய போட சொன்னா குழம்புல புளிய போட்டு வச்சிருக்காங்க. நீ சாப்பிடல? எவ்வளவு டேஸ்டா சமைச்சாலும் நானே சமைச்சதுனால என்னவோ எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சோ எல்லாரும் ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. என்ன பண்றது, பசி ருசி அறியாது அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு சாப்பிட்டாங்க. ஏன்னா அக்கா போட்ட புளியில பள்ளி கீயாமியான்னு கூச ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பல்ல கடிச்சிட்டு தானே சாப்பிட்டாகணும். விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார். சோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரயான் என்ன சொன்னாரு, அவ்வளவு மோசமாலாம் கிடையாது, ஒரு 50 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னாரா. சீ இதெல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு, தாராளமா 99.5% நான்லாம் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், ஓ அவ்வளவு கொடுப்பியா, அப்ப இந்தா அப்படின்னு இறுக்கி புடிச்சு அப்படியே அண்ணாக்கா ஆன்னு திறக்க வச்சு அரை கரண்டி ஊத்தி விட்டாங்க.
அந்த செகண்ட் அவருக்கு பல்லு கூச்சோ இல்லையோ அவர் கொடுத்த ரியாக்ஷனை பார்த்து நமக்கெல்லாம் பல்லு கூச ஆரம்பிச்சிச்சு. நான் அபூர்வ சகோதரி ஸ்ரீவித்யாவடா விஷத்தை ஊத்துற மாதிரி ஊத்துற. அடுத்தபடியாக ஷாப்பிங் பட்ஜெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி பாட்டு ஒன்று நான் பாடட்டுமான்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது என்னவென்றால் நம்ம பிக் பாஸ் ஒரு பாடல் வரி சொல்ல நம்ம கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரா கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 1000 புள்ளிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல இந்த 7 பேரும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இதுல ராணவ் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலப்பா. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஆரம்பத்துல தெரியாத மாதிரியே ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு கட்சியில கரெக்டா கண்டுபிடிச்சிச்சு இந்த பீஸ். ஆனா அதை பாடி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணாரு. அதை நீங்களே பாருங்க. தேவி பீலை காதல் அன்பே வேணாம் டார்ச்சர் பண்ணாதீங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதே மாதிரி நம்ம சௌந்தர்யா ஆல்மோஸ்ட் பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த நடு லைன்லயே சிக்கிட்டு நிக்கிறாங்க தவிர்த்து பாட்டோட ஸ்டார்ட்டை சொல்லுமா அப்படின்னா இதோ வந்துட்டேன் இதோ கண்டுபிடிச்சிடறேன் 1 மினிட் அப்படின்ட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவாங்கன்னு பார்த்தா ஆரம்பமே நடுவுல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. பிக் பாஸ் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டைம் அப் சார், டைம் அப். சோ இப்போ ஒட்டுமொத்தமா 7000 பாயிண்ட்ஸ் இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் 7000 பாயிண்ட்டுக்கு அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு வாங்கிட்டாங்க மளிகை சாமான்லாம். அதுக்கு ஒரு பாராட்டுக்கள். எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியலையா. இப்ப வீட்டுக்குள்ள கேப்டன் இல்லாததுனால நம்மளே நமக்குள்ள பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 5 பேர் சமையல் டீம், இவங்க 4 பேர் வெசல் வாஷிங் டீம், இவங்க 3 பேரும் கக்கூஸ் மற்றும் ஃப்ளோர் கிளீனிங் டீம் அப்படிலாம் பிரிச்சு விட்டாரு விஷால். பட் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜுக்கு முத்து ஒரு சூப்பரான ஐடியா சொன்னார். யாரு ஃபர்ஸ்ட் ஓடி போய் ஸ்டோர் ரூம் தொடுறாங்களோ அவங்க தான் ஸ்டோர் ரூம்ல இருந்து எதா இருந்தாலும் எட்டு வரணும். இது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே முத்துவ சூப்பர் ஐடியான்னு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒர்க் நல்லா இருக்குதுமா, இவன் ஓனரே தூக்கி சாப்பிடுவான், இவனா பாரு. இத பார்த்துட்டு இருந்த ஜாக் என்னது இது இவன் மட்டும் தனியா ஸ்கோர் பண்றான், இப்ப நம்மளும் ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு பயங்கரமா யோசிச்சு அவங்க ஒரு பிளானை கொண்டு வந்தாங்க. அந்த பிளான் என்னவென்றால் இது வரைக்கும் யாரெல்லாம் கேப்டனே ஆகலையோ அவங்க எல்லாம் இந்த வாரத்துல ஒவ்வொரு நாள் கேப்டன் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்ல அடடே இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு ஒரு சிலர் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாடா நம்மளும் ஸ்கோர் பண்ணியாச்சு முடிஞ்சது அப்படின்னு காலரை தூக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்போ விஷாலே நீ போய் உட்காரு நான் ஒன்னு சொல்லணும் அப்படின்னு பிக் பாஸ் உட்கார விட்டு புதுசா கேப்டன்சி டாஸ்க்னு ஒன்னு வைக்க போறாரு அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னதுதான். அதுக்கு பதிலா இன்னைக்கு சௌந்தர்யா ரொம்ப சிறப்பா சமைச்சாங்க, அதை வச்சு எங்களுக்கு டிஆர்பி ஏறிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. சோ இனி வரும் நாட்களில் இந்த வாரத்துக்கு மட்டும் யார் இது வரைக்கும் சமைக்கவே இல்லையோ அவங்க எல்லாம் ஒவ்வொரு வேலைக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பீஸுங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எங்களை விட்டுறா. சோ நமக்கு தெரிஞ்சு இந்த வார கடைசியில நம்ம சேதனை என்ன கேள்வி கேட்டாலும் அப்படின்னா பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நாக்கு செத்து போய் கிடக்க போறாங்க. அதன்படி நாளைக்கு ஃபர்ஸ்டா முதல் பொறுப்பு ஏற்பது நம்ம சௌந்தர்யா தான். ஆனா இந்த கேப்டன்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்கு, சவுண்டு, ராணவு, ரயான் இவங்க 4 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அன்சிதாவும் சரி பவித்ராவும் சரி எங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்னு கை தூக்காம விட்டாங்க. அப்படி என்ன காண்டா இருக்கும். ஒருவேளை இந்த பிளானை உள்ள கொண்டு வந்ததே ஜாக்கு, அவ சொல்லி நம்ம என்ன கேட்கறது, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றதுனாலதான் இப்படி இருக்காங்களோ. அப்படி இல்லனா டபுள் எவிக்ஷன் வச்சு நம்ம 2 பேரையும் அனுப்புறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சோ போறப்ப எதுக்கு பேரை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிருப்பாங்களா என்னன்னு தெரியல. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, விடக்கூடாது. அடுத்தபடியாக கிறிஸ்மா கிறிஸ் சைல்ட் அப்படின்ற கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அதை ஒன்னார் ஷோல காமிக்கல, பட் விளையாடி இருக்காங்க. மேபி அன்சீன்ல கவர் பண்ண ட்ரை பண்றோம். இந்த கேம் பத்தி பெருசா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த கிறிஸ்மா அப்படின்றவங்க கிறிஸ் சைல்டுக்கு ஒரு gift கொடுப்பாங்க. அதை மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கங்க. ஏன்னா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு 2 நிமிஷம் தேவைப்படும். இது அதுக்கான வீடியோ கிடையாது அப்படின்றதுனால சிம்பிளா முடிச்சுக்கலாம். சொல்லிட்டு கிளம்பு. அப்படி அந்த கிறிஸ் மாம் கிறிஸ் சைல்டுக்கு கொடுக்குற கிஃப்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம சௌந்தர்யாக்கு இந்த கிறிஸ் மாம் தன்னோட சைல்டா நினைச்சு கத்திரிக்காவை கொடுத்துருக்காங்க. யார் அந்த கிறிஸ் மாம் அப்படின்றத பின்னாடி டீடைலா பார்ப்போம். ஆனா நம்ம ஜெஃப்ரி எப்படி கட்டி தழுவி கொடுத்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் பாக்குறப்ப கிறிஸ் மாம் கிறிஸ் சைல்டு மாதிரி இல்ல, கிரிஞ்சு மாம் கிரிஞ்சு சைல்டு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கருமத்தை செய்யதான் கடல் தாண்டி வந்தியா? என்ன கருமத்தை நினைச்சு கொடுத்தாங்களோ அது அவங்களுடைய போட்டோம். டீடைலிங்லாம் நம்ம பண்ண தேவையில்ல. என்ன கர்மம் சார் இது. இப்போ எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சரி சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு ஃப்ரீ டாஸ்க் இருக்கணும் கடவுளே அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஜாக்கு ஃபர்ஸ்ட் தீபக் அண்ணா ஃபேமிலி வரணும் அப்படின்றாங்க. இந்த பீஸ் ஜாக்கு எல்லாத்தையுமே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்குதுப்பா. அவங்க சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தீபக் அண்ணா ஃபேமிலி தான் வராங்க. எப்படி ஒருவேளை டைரக்டர் இங்க இருந்து தனியா ஏதாவது பேசுறாங்களோ? இன்னும் சொல்லணும்னா எது நடக்க போகுதோ அதுதான் உங்களுக்கு தோணும் அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட். சரி, நீங்க யாரோட ஃபேமிலிக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா அன்சீன் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பசங்க ஒரு சிலதெல்லாம் புடிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்து எப்படியாவது அன்சீனை போட்டு விட்டுருவோம். சோ மீண்டும் உங்களை இன்று மாலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.